நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் நடக்கிறது போலதான் நமக்கு நடக்கும். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய மன விரக்தி வரும். என்ன மன விரக்தி? நான் கர்த்தரை உண்மையா தேடுறேன், நான் கர்த்தரிடத்துல தினமும் நான் ஜெபம் பண்றேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன். ஆனா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? என்ன போல இல்லாதவன் கூட என்ன மாதிரியே தான் இருக்கிறான், எனக்கு ஈக்குவலா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ், குழப்பங்கள் வரும். ஏன் தேவன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன தெரியுமா? லேவியராகமத்து புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக தரிசனமாவார். அப்படின்னா உங்களுக்கு முன்பாக தன்னை அவர் வெளிப்படுத்துவார். இங்கே கர்த்தர் வார்த்தை சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் தகன பலிக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. மோசே சொல்றாரு, ஆரோனும் சேர்ந்து செய்யறாங்க, நீங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் செய்யறாரு. அவங்க வச்ச பலிபீடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலிகளையும் தன்னுடைய அக்னியை அனுப்பி தேவன் வச்சுக்கிறார். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 10ஆம் அதிகாரத்துல 2 பேர் வராங்க, நாதானும் அபியும் வராங்க. 2 பேரும் செஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? தகன பலியெல்லாம் கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி இவங்க தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய காரியமா தேவனுடைய பலிபீடத்தண்டைக்கு போறாங்க. அவங்க தூபம் காட்டும் பொழுது கர்த்தருடைய அக்னி பலிபீடத்திலிருந்து வந்து அவங்க 2 பேரையும் சுட்டெரித்து போட்டுச்சு, எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு. இது எங்க கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார்? எப்படி தரிசனமானார்? துணிகரமாய் செய்த பாவங்கள், துணிகரமாய் கர்த்தர் என்ன நான் நினைச்சதான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுகிறார். இன்னைக்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தர் தரிசனமாவார். எப்படி தரிசனமாவார் தெரியுமா? துணிகரமான பாவங்களை செய்கிறவர்களுக்கும், நீங்க பரிசுத்தமா இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகையால் நீங்க பயப்படக்கூடாது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3வது வசனத்திலே, மோசே ஆரோனுக்கு என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். கர்த்தர் மகிமைப்படுகிற மனுஷன் நீங்க. அதனால அவங்களுக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவங்க இஷ்டத்தின்படி செய்கிறதுனால அக்னி அவர்களை பட்சித்து போடும். ஆனால் உங்களுடைய பலிபீடத்திலே, உங்களுடைய பலியிலே தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். ஆகையால் அதெல்லாம் பத்தி ரொம்ப குழப்பப்படாதீங்க. அக்னி ஒரு நாள் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கர்த்தருடைய மகிமை தம்மை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் புறஜாதியான இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகையால் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காருங்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இன்று கர்த்தர் தரிசனமாவார். இன்றைக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், தேவனை தரிசிக்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.